ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரை செய்கிறதான காரியத்திற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, வேதத்தினுடைய ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளுக்குள் ஜீவன் உண்டு என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கிற பொழுது நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரை, இதை நடத்துகிறதான ஆண்டவரை ஜான் செலுத்துகிற அன்னசி ஆண்டவரை விமலாட்டத்திற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை குடும்பமாக இணைந்து செய்கிற இந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் சாமி. ஆண்டவரை, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை இதை கேட்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. இதில் ஆன்லைனில் ஆண்டவரை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை உம்முடைய மகிமையை கண்டுகொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரை, நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய மாறாத பிரசன்னம் இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவர், ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் உங்களுடைய பிரசன்னம் வழி நடத்துவதாக. ஆண்டவர் அருமை ரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், எங்கள் இரக்கம் இருந்த நல்ல பிதாவே. இந்த நாளிலே மீண்டும் மாய்முடைய வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிகுந்த ஆசீர்வாதமுள்ளதாக மாற்றித்தாரும். நாம் கடந்த வாரத்திலே தானியேலின் புஸ்தகத்திலே உள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எப்படி தேவனுக்கென்று வைராக்கியமான் என்றார்கள். அவர்கள் 7 மடங்கு சூளையை சூடாக்கின போதும் தேவனை மறுதலியாமல் தேவனுக்காக நின்றதுனாலே அவர்கள் அப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே இந்த தானியேலின் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபராக தானியேலை குறித்து மட்டும் நாம் பார்க்க போகிறோம். தானியேல் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் தேவன் என் நியாயாதிபதி. தானியேல் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் தேவன் என் நியாயாதிபதி என்பது பொருள். அன்பானவர்களே, தானியேலுடைய புஸ்தகத்திலே மொத்தம் 12 புஸ்தகங்கள், 12 அதிகாரங்கள் உண்டு. அந்த 12 அதிகாரங்களிலே 9 அதிகாரங்கள் உபமானங்கள், உருவகங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் மற்ற ஜனங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அழிவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான காரியங்கள் என்னவென்றால் 30 நாள் அளவும் ராஜாவை வணங்காதவர்களை சிங்க கேபிலே போட வேண்டும் என்று ஒரு உறுதி பிரமாணம் எடுத்த போதிலும் தானியேல் அந்த ராஜாவை வணங்கவில்லை. தானியேலுக்கு தரியு ராஜாவை வணங்காதவர்களுக்கு என்ன தண்டனை உண்டு கொடுக்கப்படும் என்று அறிவித்த போதும் தானியேல் அந்த ராஜாவின் கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவன் என்ன செய்தான் என்றால் தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி ஜெபம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் யூதா நாட்டிலே எருசலேம் தேவாலயத்திலே அவர் செய்து வந்த ஒரு வழிபாட்டு முறையை அவன் பாபிலோனிலும் அல்லது மேரியா பெர்சியா அவன் எங்கிருந்தாலும் தான் செய்யக்கூடிய தனக்கு வரக்கூடிய ஆபத்து இன்னதென்று தெரிந்தும் ராஜாவுடைய தண்டனை கட்டளை இப்படி இருக்கிறது, ராஜாவுடைய கட்டளை கடினமாக இருக்கிறது, ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போனால் சிங்க கபிலே போட்டு நம்மளை கொலை செய்து விடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் அவன் ராஜாவின் கட்டளை செவி கொடுக்கவில்லை. அவன் ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. தான் என்ன செய்து வந்தான்? தான் முன் செய்து வந்த படியே தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேராக தன் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறைய எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்குதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தானியேல் என்ன செய்தான் என்றால் அவன் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை. ராஜாவின் கட்டளை எவ்வளவு கொடூரமானது என்பதை அறிந்திருந்தும் தன்னை ராஜாவை வணங்கவில்லை என்றால் சிங்க கபிலே போடுவார்கள் என்பதை குறித்து அறிந்திருந்தும்
அவன் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய தேவனை நோக்கி உண்மையாய் தினம் தான் எப்படி ஜெபித்து வந்தானோ, எப்படி தேவனை வணங்கி வந்தானோ, எப்படி எருசலேமுக்கு நேராக கைகளை விரித்து ஜெபித்து கொண்டிருந்தானோ, மேலறையிலே போய் ஜெபித்து கொண்டிருந்தானே, அதே போல் தினந்தோறும் செய்து வந்தான். அருமையானவர்களே, இங்குதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சோதிக்கப்படும். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம் என்றால், பிரச்சனை வரக்கூடிய காலத்திலே பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்படுகிறோம் ஒழிய நாம் ஜெபிப்பதிலே தவறி விடுகிறோம். எவ்வளவு ஒரு பெரிய கொடிய தண்டனை என்பதை பாருங்கள். ஆனாலும் அவன் தேவன் பேரிலே வைத்திருந்த விசுவாசத்தினாலே இந்த ராஜாவின் கட்டளை நம்மை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி தேவன் பேரிலே வைத்திருந்த விசுவாசத்தினாலே அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க மேல் வீட்டரிலே ஜெபித்துக் கொண்டிருந்த ஜெபிக்காத மனுஷன் தோல்வியை சந்திப்பான். ஜெபமில்லாத மனுஷன் பிரச்சனைகளை கண்டு பயப்படுவான். ஜெபமில்லாத மனுஷனிடத்திலே விசுவாசம் வராது. ஜெபமில்லாத மனுஷன் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டான். அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா, அல்லது மனுஷனை நோக்கி பார்க்கிறோமா, அல்லது மனுஷனுடைய கட்டளைக்கு பயப்படுகிறோமா, அல்லது மனுஷன் சொல்லக்கூடிய பாவத்துக்கு நாம் உடன்படுகிறோமா? ஆனால் தானியேல் அதை செய்யவே இல்லை. ஏனென்றால் அவன் விசுவாசம் தேவன் பேரில் இருந்தது. 11வது வசனம் படிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இங்குதான் இந்த குறை காண வேண்டிய மனுஷர், குறை கண்டுபிடிக்க வேண்டிய மனுஷர்கள் தானியேல் தான் எப்பொழுதும் செய்து வந்த வழக்கத்தின்படியே செய்து வந்த ஜெபம் செய்வதை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுவதை கண்டு அவர்கள் கோபம் அடைந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். 12வது வசனம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியத்தை குறித்து, எந்த மனுஷனாயினும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையாகினாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் 13வது வசனம் படி. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மை நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார். இதுதான் தானியேல் இடத்திலே அவர்கள் கண்டுபிடித்த குறை. என்னதான் ராஜா தன்னுடைய தாக்கீது செய்தாலும் அவன் தேவனை விட்டுவிடவே இல்லை. அவனுக்கு வந்தக்கூடிய பிரச்சனையிலே அவன் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்த்தானே ஒழிய மனுஷனை நோக்கி பார்க்கவில்லை. தனக்கு ஆபத்து வரும் சிங்கக்கேபிலே போடுவார்கள் என்று நினைத்தும் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவன் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவனான், தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவனாய்த்தான். நாம் கூட மனுஷனுக்கு எவ்வளோ பல காரியங்களுக்கு பயப்படுகிறோம். மனுஷன் சொல்லும் பொழுது மனுஷனுடைய கட்டளைக்கு எளிதிலே கீழ்ப்படிந்து விடுகிறோம். ஏனென்றால் நாம் மனுஷனுக்கு பயப்படுவதனாலே தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடியவராக இருப்போம். ஆனால் தானியேல் ஜெபிப்பதிலே வல்லவனாயிருந்தான். தானியேலுக்கு தெரியும் தானியேல் தேவனிடத்தில் என்ன சொல்லியிருப்பான், இப்படி ஜெபம் பண்ணி இருப்பார் நினைக்கிறீர்கள். ராஜாவுக்கு கட்டளை கீழ்ப்படியாமல் போனால் ஆண்டவரே என்னை சிங்கக்கபியிலே போட்டு விடுவார்கள், ஆகவே எனக்கு விடுதலை கொடும் என்று கேட்டிருப்பான். ஏனென்றால் தானியேலை அடுத்து சிங்கக்கபியிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் அவன் தேவனிடத்திலே ஜெபித்து அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாயிருந்தான். ஆனால் இந்த தரியு ராஜா ஒரு முட்டாள்தனமான ராஜா. ஏனென்றால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி உண்டு என்றும் தானியேல் தேவனுடைய மனுஷன் என்றும் தெரிந்திருந்தும் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து அந்த மனுஷன் மற்றவர்கள் சொன்னதை கேட்டு அந்த கையெழுத்து போட்டதுனாலே அவன் பின்பு வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நீ படிங்கள். 14வது வசனம் படிங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். இதுதான் தரியு ராஜா செய்த காரியம் என்னவென்றால், தானியேலை நன்கு அறிந்திருந்தான். தானியேல் யார் என்பதை அறிந்தான். தானியேலுக்குள்ளே விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று அறிந்திருந்தான். ஆனாலும் இந்த அதிகாரிகள் சொன்ன பேச்சை கேட்டதினாலே அவன் தானியேலை மறந்து போனான். நாம் கூட மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணியே வருவிக்கும் என்று மனுஷனுக்கு பயப்படக்கூடிய மனுஷனாக இருப்போம். ஆனால் நாம் யோசிக்காதான் சில காரியங்களை செய்வோம். அருமையானவர்களே, இந்த தானியேல் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமாக கருதப்படுவதற்கு காரணம் என்னவென்றால்,
அவனுடைய விசுவாசமும் அவனுடைய ஜெபமும் அவனுடைய அவன் தன்னை பாவம் செய்ய ஏன் யாருக்கெல்லாம் இந்த விசுவாசமும் இந்த உறுதியான நம்பிக்கையும் வரும் என்று சொன்னால், தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாத மனுஷன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மனுஷனுக்கு தான் தேவன் இந்த வைராக்கியத்தையும் இந்த தைரியத்தையும் இந்த விசுவாசத்தையும் கொடுப்பார். எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறாள் என்று சொல்லி நாமும் பாவம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் இந்த நம்பிக்கையும் தேவன் நமக்கு கொடுக்க மாட்டார். நாம் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷராக போமானால், பாவத்தை செய்யாத மனுஷராக போமானால், பாவத்துக்கு விலகி போகக்கூடிய மனுஷனாக போமானால், எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் ஜெபிப்பதிலே நாம் ஜெபத்தை விட்டுவிடவே மாட்டோம். எந்த பிரச்சனை சூழ்நிலையிலும் நாம் ஜெபித்து நம்மை காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள், அவிசுவாசம் அல்லது கவலைகள் அல்லது பயங்கள் வருதென்றால், தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கை நேராக இல்லாதனாலும், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுவதனாலும் நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க முடியவில்லை. ஜெபம் பண்ண முடியாததற்கு முக்கியமான காரணம் நம்மிடத்திலே காணப்படக்கூடிய குறைகள் தான். நம்மிடத்தில் இருக்க குறைகளை நாம் அகற்றிவிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் ஜெபத்தை கேட்பார், ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். நாம் ஜெபத்திலே ஜெபிப்பது மட்டுமல்ல, தேவனோட கூட உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு கிடைக்கும். இது யாருக்கு என்றால், நீங்கள் இந்த அதிகாரத்திலே படிக்க போகும்பொழுது சோதனைகளும் வேதமும் போன வாரத்திலே பார்த்தோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் சிலையை வணங்காதினாலே அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. இந்த நாளிலே மேதியா தரியு ராஜாவை தானியேல் வணங்காதனாலே அவனுக்கு சிங்க கெபியை தனியாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் சோதனைகள் வருமே ஒழிய, தேவனுடைய உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷனும் தான் அதிகமாய் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். ஏனென்றால் ஒரு பிசாசானவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவனிடத்தில் பிரிப்பதற்கு கையாளக்கூடிய ஒரு முக்கியமான வழி பாவம். அவனுக்கு அதிகமான பாவத்தையும் அதிகமான சோதனையை கொடுத்து தேவன் பேரில் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தையும் ஜெபத்தையும் கெடுப்பதன் மூலியமாக அவன் தேவனை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆரம்பத்திலேருந்து பார்த்தீர்களானால் அவருடைய ஜெப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்கிற உறுதியான வாழ்க்கை இருந்ததினாலே அவர் பாவத்தை எளிதிலே மேற்கொண்டார்கள். அருமையானவர்களே, பாவத்தில் மற்றும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். பிசாசு எல்லாருக்கும் எல்லா பாவத்தை கொண்டு சோதிக்க மாட்டான். ஏதாவது இதை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிம்சோனுக்கு அவன் கண்களின் சிலிலே அவன் பலவீனமாக இருந்தான். ஆகவேதான் அவன் கண்களே அவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு வருது. ஆகவே எல்லாரும் எல்லா பாவத்திற்கும் அடிமைப்படுத்த விட மாட்டான். யார் எந்த பாவத்திலே பலவீனமாக இருக்கிறார்களோ, எந்த பாவத்தை ஈஸியாக செய்யக்கூடிய விரும்புகிறார்களோ, எந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கிறார்களோ, அந்த பாவத்தை கொண்டு அவனை அடிமைப்படுத்தி விடுவான். அதை அவன் தன்னாலே மீட்கொள்ள முடியாது. தன்னைத்தானே சிம்சோன் கண்களின் இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே அதிலிருந்து அவனாலே மீட்பை பெற முடியவே இல்லை. எந்த கண்கள் அவனுக்கு பாவம் செய்வதற்கு உதவியாக இருந்ததோ அதே கண்கள் அவனை விட்டு பிடிக்கப்பட்டது. ஆகவே எல்லாருக்கும் நீங்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்கள், அவருக்கு அக்களிச்சுவாளை அவர்கள் சிலை வணக்கத்தை கொண்டு சோதித்தான். தானியேலுக்கு மேதியா பெர்சிய தரியு ராஜாவை கொண்டு சோதித்தான். அருமையானவர்களே, யார் எந்த பாவத்திலே பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த பாவம் அவர்களை எளிதிலே மேற்கொள்ளும். அந்த பாவத்திலே தன்னைத்தானே அவன் மேற்கொள்ள முடியாது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் அடிமைப்பட்ட பாவத்திற்கு அடிமைப்பட்ட மனுஷனை விடுதலையாக்க முடியும். இந்த தானியேல் தான் ஜெபித்ததினாலும் தேவனோடு சரியான ஐக்கியம் கொண்டதினாலும் அதை மேற்கொண்டான். கடைசியிலே பாருங்கள், இந்த ராஜா 16வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று படிங்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், தான் செய்த தவறுக்காக எவ்வளவு புலம்பியிருப்பான் என்று யோசிக்க முடிகிறது. ஆகவேதான் அவனை அந்த உத்தரவுக்கு, அந்த அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே சிங்க கெபியிலே போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை போட்டார்கள். ஆனால் போடும்பொழுது ராஜா என்ன சொல்லுகிறார்? நீ இடைவிடாமல் நம்முடைய தேவன் நம்முடைய ஒரு பிரச்சனையிலே இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால்
நாம் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போய் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேண்டுமென்றால் தேவன் தான் நம்மை விடுதலையாக்க முடியும் ஒழிய நம்முடைய பிரச்சனை தானியேலை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிப்பார். நான் தேவன் தான் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும், நம்மை நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாது. அன்பானவர்களே, பேர் தரியு ராஜா தானியேலை பார்த்து சொல்லும்பொழுது தேவன் உன்னை நிச்சயமாய் தப்பிப்பார் என்று சொல்லி அவனுக்கு தைரியம் சொல்கிறார். படிங்கள் 20வது வசனப்படி. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். இதுதான் தேவன் செய்யக்கூடிய காரியம். தேவனுக்கு மட்டுமல்ல, ராஜாவுக்கும் உண்மையுள்ளவனா இருந்தபடினாலே சிங்கங்களின் கெபியிலே போட்ட போது சிங்கம் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியும் என்றால் தானியேல் ஜெபித்த ஜெபம் சிங்கத்தின் வாயை கட்டக்கூடியதா இருந்தது. தானியேல் அந்த பத்திரத்துக்கு ஒத்து போயிருந்தானால் சிங்கம் அவனை பட்சித்திருக்கும். ஆனால் தானியேல் அந்த பத்திரத்தை கையெழுத்திட்ட போட்டு பின்பும் தான் செய்து வந்த ஜெப வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை, தேவனுக்குறமாய் பாவம் செய்யாத வாழ்க்கையை காத்து கொண்டதனாலே அந்த ஜெபம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது. நாம் கூட பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் மாற்றப்படும். நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் மாற்றப்படும். என்றால் சிங்கத்தின் கெபியிலே போடும் பொழுது தேவன் அதற்கு முன்பாகவே தானியேல் சிங்க கெபியிலே போடுவதற்கு முன்பாகவே நம்முடைய தூதனை அனுப்பி நமக்கு பிரச்சனையை நம் தேவ சமூகத்திலே சொல்லும் பொழுது தேவனுக்கு நமக்கு முன்பாக நமக்கு தேவன் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். நாம் பிரச்சனையிலே சொல்லுவதில்லை. தானியேல் ஜெபித்திருப்பான். ஜெபித்த போதே தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருப்பார். சிங்கம் அவனை ஒன்றுமே செய்ய முடியாதபடி கழிக்கிறார். என்றால் நான் உண்மையுள்ளவனாக இருந்தனாலே, தேவனுக்கும் உனக்கும் உண்மையுள்ளவனாக இருந்தனாலே சிங்கம் என்னை சேதப்படுத்த வாயை தேவன் கட்டி போட்டார். வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி இருக்கிறோம்? நான் அப்பவே சொன்னேன், அதாவது ஒரு மனுஷனுக்கு இந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களும் போட்டதோடு நிற்கவில்லை. நாம் பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானம் போடுவது முக்கியமல்ல, முடிவு முக்கியமல்ல. சூண்டா வரும் பொழுது அதற்கு நாம் எப்படி விலக்கி காத்துக் கொடுக்கிறோம்? இருக்க மாட்டோம். தேவன் பக்கம் பாருங்க, அவருக்கு பயப்படக்கூடிய
ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. அன்பானவர்களே, தேவனுடைய தானியேலுக்கு மட்டுமல்ல, நாம் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஆவியோடு கூட தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். நாம் தானியேலிடத்திலே தேவனுடைய ஆவியானவர் எப்படி வெளிப்பட்டார் என்றால், சிங்கத்தின் கெபிக்கு வெளியே போகும்பொழுதும் சாத்ராக் மேஷாக் மேத்தில் எப்படிப்பட்டால் அக்கடி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் மத்தியிலே தேவனை நாம் எப்படி பின்பற்றுகிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் எப்படி பாவத்தை மேற்கொள்ளும். தேவனுடைய ஆவிக்கும் பிசாசனுடைய ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு. தேவன் ஒரு பாவம் வரும்பொழுது செய்யாதே என்று சொல்லுவார். ஆனால் பிசாசு இதை செய்ததால் தவறில்லை என்று சொல்லுவான். அப்பவே நாம் பாவத்துக்கு விலை கொடுனான்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்ளும். பாவத்துக்கு உடன்பட்டவர்களால் நாம் பிசாசுடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்ள முடியும். ஏனால் பிசாசும் தேவனுடைய வசனத்தை கொண்டு தான் பேசுவான், தேவனுடைய ஆவியானவரும் பிசாசை கொண்டு தான் பேசுவார். நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமானவர்களே, நாம் தேவனுடைய ஆவியினாலே நம்மை பார்த்து தானியேலை தரிராஜாவும் பெல்சாத்சாரும் அல்லது நேபுகாத்நேச்சாரும் தேவனிடத்திலே தானியேலிடத்திலும் சாத்ராக் மேஷாக் எடுத்திருந்த ஆவி இன்னதென்று அறிந்திருந்தார்கள். நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஆவி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியுதா, அதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? படிகள் என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாக. இங்கே மோசேக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. ஆரோனும் மீரியாமும் தேவனுடைய ஆவி உங்களிடத்திலே மட்டும்தான் இருக்கிறாரா, எங்களிடத்திலே இல்லையா அப்படிங்கிற அவர்கிட்ட ஒரு வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆனால் தேவன் மோசேயை குறித்து என்ன சொல்கிறார்? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் உண்மையுள்ள மக்களாக இருந்தால் மட்டும்தான், அல்லது தேவனுடைய வசனத்திற்கு எப்பொழுதும் கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய அதிசயங்களை காண முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், ஜெப வாழ்க்கையிலே உறுதியாக இருக்க முடியும். பாவத்திற்கு விலை ஓடாத மனுஷன், பாவத்துக்கு ஒத்து போகிற மனுஷனிடத்திலே தேவனுடைய ஆவியானவர் இருக்கவே மாட்டார். தானியேல் அல்லது போன வருஷம் சாத்ராக் மேஷாக்கு கொடுத்த தண்டனை 7 மடங்கு அதிகமாக சுட வெப்பப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். 7 மடங்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்தாலும் தேவன் அவர்களோடு அந்த ராஜா கண்டுபிடித்தான். நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் நேபாளத்தில் கண்டுபிடித்த 7 மடங்கு சூடாக்கினாலும் சூளையின் மத்தியிலே ஒருவர் இருந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே முழுமையான விசுவாசம் இருப்பீர்களானால் தேவன் உங்களோடு கூட இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவன் உங்களோடு இருப்பது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தேவனுக்காக நிற்பீர்களானால் தேவன் உங்களோடு இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். தானியேல் இடத்திலே அந்த தரியு ராஜா செய்த சிறிய தவறினாலே பெரிய காரியங்களை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேல் ஒரு வெற்றியுள்ள ஒரு மனுஷனாக வாழ்ந்தான். தரியு ராஜாவாகட்டும் கோரேஸ் ராஜாவாகட்டும் எல்லாருடைய கிட்டத்தட்ட 1 நேபுகாத்நேச்சார், 2 பெல்சாத்சார், 3 தரியு, 4 கோரேஸ், இந்த 4 மன்னர்களின் ஆட்சியிலும் தானியேல் தேவனுக்கு என்று ஒரு சாட்சி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகத்தான் இருந்தது. அவன் எல்லாவற்றிலும் வெற்றி உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு விரோதமாய் கூடின மக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிரச்சனைகள் வரும். அவன் தேவன் பேரிலே வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையிலே தான், அல்லது தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளையாக உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையின் அடிப்படையிலே தான் அவன் ஜெயிக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியான நம்மிடத்தில் இருக்கும்பொழுது மட்டும்தான் எப்படிப்பட்ட பிரச்சனையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். தானியேலை போல பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், தானியேலை போல பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும், தானியேலை போல ஜெபிக்க பிரச்சனைகள் கண்டு பயப்படாமல் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் சிங்கங்களின் வாயை கட்ட. சிங்கங்கள் என்ன? சிங்கம் என்றால் உலகத்தில் என்ன? கஷ்டம். பிசாசு. கெச்சிக்கிற சிங்கம் போல் பிசாசு
யாரை கட்சிக்கலாம் என்று பகை தேடி சுற்றி பிசாசு நம்மை சிங்கங்களைப் போல கட்சிக்க வந்தாலும் தேவனுடைய ஆவியான நம்மிடத்தில் இருப்பாரானால் நாம் எளிதிலே மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்த ஜெப வாழ்க்கை, தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாச வாழ்க்கை, தானியேலுக்கு இருந்த பரிசுத்தமான வாழ்க்கை, தானியேலுக்கு இருந்த ஐக்கியம் நம்மிடத்தில் இருப்போமானால் என்னைக்கும் ஆண்டவருக்கு நாம் வெற்றியில் மக்களாக வாழ்வோம். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தானியேலை குறித்து நாங்கள் கர்த்தாவே தியானம் பண்ணணும் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தானியேலை போல கர்த்தாவே நாங்கள் ஜெப வாழ்க்கை வாழ வேண்டுமே. தானியேலை போல பக்தி வைராக்கியம் வேண்டுமே. தானியேலை போல நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டுமே. தானியேலை போல கர்த்தாவே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமே. மோசேவை போல ராஜா நாங்கள் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டுமே. ராஜா, அதற்கு எங்களுக்கு பலம் கொடுங்க சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களும் கர்த்தாவே தானியேலை போல வாழ உதவி செய்யுங்க. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாக இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படியாக ராஜா நாங்கள் தானியேல் போல வாழ பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் எங்களால் முடியவில்லை சுவாமி. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனின்று என்று சொல்லுகின்ற வசனத்தின்படியாக ராஜா எங்களுடைய எல்லா காரியத்திலும் ராஜா நாங்கள் தானியேலை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இம்மட்டுமாக கர்த்தாவே நீர் செய்த எல்லா நன்மையுள்ள தயவுள்ள கிருபைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, வருகின்ற நாட்களிலும் நாங்கள் தானியேலை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். பைபிள் ஸ்டடி முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் சந்தேகங்களை மிஸ்டர் ஜான் செல்லத்துறை அவர்கள் தீர்த்து வைத்தார். ஆமேன். மேலும் அதிக தேவ செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட சரணன் ரோஜா ஓரியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. God bless you.